நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். நம்ம சுடர் இருக்காங்கல்ல, சுடர் வந்து வந்தது வந்து இந்துவோட தங்கச்சியா இல்லையான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து டவுட்டு பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும். அது எப்படி என்னன்னு பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து குழந்தை எல்லாமே வந்து நீங்க தான் எங்க அம்மாவோட தங்கச்சியா? எங்க அம்மா வந்து உங்கள பத்தி நெறைய சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு வந்து குழந்தைங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்வேதா. குழந்தைகளுக்கெல்லாம் முகமெல்லாம் மாற ஆரம்பிச்சிருது. என்ன நம்ம இப்படி வந்து ஆசையாக அவங்கக்கிட்ட பேச வந்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு படி மேலே போய் நம்ம இவங்க இருக்காங்கல்ல அஞ்சலி வந்து கையில் வந்து பேப்பரை வச்சு ஒரு gift மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்ககிட்ட கொடுக்காங்க. இந்தாங்க சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்காங்க. இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை உங்களுக்காக வந்து நான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இதை கொடுக்காங்க. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து கசக்கி தூர எரிஞ்சிடுறாங்க. இங்கேருந்து போங்க, என்னை கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க, தயவுசெய்து தொல்லை பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு வந்து ஸ்வேதா வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே குழந்தைகளுக்கு வந்து மனசு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம வந்து ஆசையாக பார்க்க வந்தோம், இவங்க என்னடான்னா இப்படி விரட்டி விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போயிடுறாங்க. போகும்போது வந்து இனிமேல் வந்து அவங்கக்கிட்ட யாருமே பேசக்கூடாது, அவங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறாங்க அப்படி சொல்லிட்டு கவின் வந்து சொல்கிறாங்க. ஆமாம் நானும் பார்த்தேன், இனிமேல் வந்து அவங்க பிஹேவியரே எனக்கு பிடிக்கல, அதனால் இனிமேல் யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே எல்லாருமே பேசிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அஞ்சலி மட்டும் அவனுக்குள்ளே வந்து ரொம்ப கவலையோடு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சுரர் வந்து வராங்க. என்ன அஞ்சலி, என்ன கவலையாக இருக்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை வந்திருக்காங்கல்ல ஸ்வேதாங்கிற சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து சரியே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நான் ஆசையாக வந்து ஒரு கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணேன், அதை கொண்டு போய் கொடுத்தா அதை கசக்கி தூக்கி எறிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு வந்து நம்ம இவங்க வந்து கேட்குறாங்க. சுடர் வந்து ஆமாம் எங்கள் அம்மா வந்து இவங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, அமைதியானவங்க நல்லவங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பார்த்துக்கிட்டா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க, எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறாங்க. யார்கிட்டையுமே வந்து மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. அவங்ககிட்ட போய் பேசவே எங்களுக்கு பிடிக்கல இப்போ தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவங்க அங்கிட்டு இங்கிட்டு அழைச்சிருக்காங்கல்ல, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அதனால் கூட அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டயர்டாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதான சுடர், அதை விட்டுட்டு அவங்க எல்லாமே வந்து இப்படி பிஹேவியர் பண்ணுறது எனக்கு ரூடாக இருக்குது, எங்களுக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடருக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிடுது. என்ன இந்து அக்கா வந்து குணம் எப்படி, இவங்களோட குணம் எப்படி, இந்து அக்கா வந்து குழந்தைகளை வந்து எப்படி பாசமாக பார்த்துக்கிடுவாங்க, இவன் என்னடானா எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்காளா, என்ன இது குழந்தைய சொல்கிறத பார்த்தா எனக்கு டவுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப டவுட் போட்டுக்கிட்டு இருக்காங்க சுடர். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.